பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியின் முஹம்மதின் அல் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியான சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பைத்துல் முக்கத்தஸ் இருக்கக்கூடிய கனான் என்ற பகுதியில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு வராங்க. ரொம்ப காலம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் குழந்தை பிறக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருவருக்குமே ரொம்ப வயசாகி கொண்டே இருக்கிறது. இப்போது சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு ஆலோசனை கூறுகிறார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, என்னுடைய அன்பு கணவரே, எனக்கும் வயசாகி கொண்டே இருக்கிறது. எனவே எனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் விடுதலை செய்து விடுகிறேன். அவர்களை விடுதலை செய்துவிட்ட பிறகு நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் இந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மூலமாகவாவது உங்களுக்கு ஒரு வாரிசு அல்லாஹு தாலா கொடுக்குறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. நிச்சயமாக எந்த பெண்ணுக்கும் வந்திடாத ஒரு உயர்ந்த நோக்கம். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் திருமணமாகுது. நன்றான முறையில் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கையில் இப்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை உண்டாயிட்டாங்க. பொதுவாகவே ஆண்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கும் போது பெண்கள் மீது அதிகமான கேர் இருக்கும். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அதிகமாக கேர்ஃபுல்லாக ரொம்ப பார்த்து கொண்டு இருக்கும்போது இப்போது சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதனை பார்த்த உடனே அவர்களுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிட்டு, அதாவது இதனை பொறாமை என்று எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு பொசசிவ்னஸ்ன்னு சொல்லலாம். அதாவது நமக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருமணம் செய்து கொள்வதற்காக கொடுத்திருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மீது காட்ட வேண்டிய அன்பை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது காட்டுகிறார்களே என்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது கோபம் வர ஆரம்பித்து விட்டது. இப்போது இருவருக்கும் இடையில பிரச்சனை உருவாக ஆரம்பித்து விட்டது. இந்த மாதிரி ஒரு நிலை வந்தபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவருக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் போக போக விவகாரம் முற்றுவதை பார்த்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரையுமே வேற வேற இடத்துல தனியாக வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லாத தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு மலக்கு வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அந்த மலக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையோட ஜெனரேஷனில் வரக்கூடிய ஒரு மனிதருக்கு இந்த உலகமே கட்டுப்படும் அப்படின்னு அவங்க முன்னறிவிப்பு செய்கிறாங்க. இப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரே ஊரில் தான் இருக்காங்க. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி வருது. இப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையுடைய பேர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போது அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுறான், உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரையுமே பாலைவனத்தில் தனியாக விட்டுட்டு வரணும்னு கட்டளையிடுறான். இப்போ இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கை குழந்தையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 பேருமே பயணத்தை மேற்கொள்கிறாங்க. கனான் தேசம், அதாவது பலஸ்தீனிலிருந்து மெக்கா வரைக்கும் அவங்க பயணித்து வராங்க. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் எந்தவித ஹேபிடேஷனுமே கிடையாது. அதாவது யாரும் இல்லா பாலைவனத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் விட்டுவிட சொல்லி அல்லாஹு தாலா கட்டளையிட்டான். அப்போ அங்கே மெக்கா எப்படி இருந்ததுன்னு சொன்னால் முழுவதுமாக ஒரு பாலைவனமாக இருந்தது. இப்போ மக்காவுக்கு போன உடனே அங்கே போய் அமர்றாங்க. திடீர்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லாமலே திரும்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எதனால் இங்கே என்னை தனியாக விட்டுட்டு போகிறீங்க, இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட கேள்விக்கு எந்தவித பதிலும் அளிக்கவில்லை. இப்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இது அல்லாஹுடைய கட்டளையா? உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரிப்ளை பண்ணுறாங்க, அவங்களுடைய தலையை அப்படி அசைக்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு. இப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்காவிற்கு நிறைய பேர் இருக்குது, அதில் ஒரு பேர் தான் பத்துஹா. அந்த பெயருக்கு என்ன மீனிங்னு சொன்னால் சுற்றி மலைகள் இருக்கக்கூடிய ஒரு வேலி அப்படின்னு சொல்லலாம், அதாவது பள்ளத்தாக்கு. அந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தது கொஞ்சோண்டு உணவு, கொஞ்சோண்டு தண்ணீர். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தன்னுடைய மனைவி தன்னுடைய மகன் அவங்களை பார்க்காத அளவு தூரம் நடந்து போயிட்டு அங்கே வச்சு அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. அந்த துவாவை பற்றி அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடுகிறான். சூரா இப்ராஹிமில் 37வது வசனம், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதி கைரின் தி ஸர்இன் பைத்திக முஹர்ரமின் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்த ஃபஜஅல் அஃபிதத மினன் நாஸி தஅவீல் இலைக்கும் வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லகும் யஷ்குரூன். இந்த துவாவை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கலை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு தெளிவாக புரியும்.
அது என்னன்னு சொன்னால் 1943 ஒரு ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் மாஸ்லோ ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ். இந்த ஐடியாலஜியை ப்ரொப்போஸ் பண்ண அமெரிக்கன் சைக்காலஜிஸ்டுடைய பெயர் ஆப்ரஹாம் மாஸ்லோ. இந்த மாஸ்லோ ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தியரி ஆஃப் ஹியூமன் மோட்டிவேஷன். இதை பற்றி தெளிவாக சொல்வதாக இருந்தால், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி ஒரு தனி மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகள். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்கிறோம், நமக்கு அடிப்படையாக என்னென்னவெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது. அதில் இந்த மாஸ்லோ ஹையரார்கியில் ஒரு பிரமிடு மாதிரி சிம்பிள் இருக்கும். அதில் ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் அவர்களுக்கு அடிப்படை தேவையான விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ சைக்காலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன? உணவு, உடை, காற்று, தண்ணீர், இது போன்றவை. அதே போன்று சேஃப்டி நீட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு வேலை வாய்ப்பு ப்ரொவைட் பண்ணுறது, வேற பாதுகாப்பு, செக்யூரிட்டி, மருத்துவம், வியாபாரம், இது போன்றவற்றை எல்லாமே சேஃப்டி நீட்ஸ் அதில் வந்து அடங்கும். அதே போன்ற லவ் அண்ட் பிலாங்கிங், அதில் வந்து திருமணம், குடும்பம், நண்பர்கள் குழு, இது போன்றவற்றை எல்லாம். அதே போன்று எஸ்டீம் நீட்ஸ் அப்படிங்கிறது சுதந்திரம், மரியாதை, அங்கீகாரம், இது போன்றவற்றை எல்லாம் குறிக்கும். அதே போன்று செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், இதில் எதை பற்றி வரும்னு சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு ஆம்பிஷன், ஒரு கோல் வந்து இருக்கும். அந்த கோல், அந்த ஆம்பிஷனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்பது. இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால் ஸ்கூலு, காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன், இது போன்றது. இந்த ஹையரார்கியை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இயங்கி கொண்டிருக்கிறது. ஈவன் நம்ம கண்ட்ரியான இந்தியா கூட அப்படி தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அது எப்படின்னு சொன்னால், டிராஃப்டிங் கமிட்டி, பிரசிடென்ட் அம்பேத்கர் அவங்க வந்து மொத்தமாக 60 நாடுகளுடைய சட்டங்களை எக்ஸாமின் பண்ணி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து டிராஃப்ட் பண்ணாங்க. அதில் 90% சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஃபார் கான்ஸ்டியூஷன், நேச்சர் ஆஃப் ஸ்டேட், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரியாம்பிள், அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இவை அனைத்திலையுமே யூகே அண்ட் யூஎஸ்ஐ தான் அப்படி டிட்டோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாஸ்லோ ஹையரார்கி ஆஃப் நீட்ஸில் இருக்கக்கூடிய இந்த 5 தேவைகளுமே தான் குளோபல் பயாலஜிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் சர்வைவல். ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குடும்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகிறாங்கன்னு சொன்னால் அந்த ஊரில் இந்த 5 கிரெடென்ஷியல்ஸுமே இருக்கணும். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்ட துவாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதி கைரின் தி ஸர்இன் பைத்திக முஹர்ரமின் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்த ஃபஜஅல் அஃபிதத மினன் நாஸி தஅவீல் இலைக்கும் வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லகும் யஷ்குரூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை, அவங்க 2 பேத்தையுமே தனியாக ஒரு பாலைவனத்தில் விட்டு அவங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத தூரத்தில் வந்து நின்று அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதி கைரின் தி ஸர்இன் பைத்திக முஹர்ரமின். என்னுடைய இறைவனே, நிச்சயமாக நான் என்னுடைய துர்ரியத்தினுடைய சந்ததிகளில் சிலரை பிவாதி கைரின் தி ஸர்இன் பைத்திக முஹர்ரமின், அதாவது கைரின் தி ஸர், அதாவது விவசாயமற்ற ஒரு பள்ளத்தாக்கில், அதாவது உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில், பைத்திக முஹர்ரமின், புனிதமான உன்னுடைய இல்லத்திற்கு பக்கத்தில் என்னுடைய சந்ததிகளில் ஒரு சிலரை நான் விட்டு செல்கிறேன் யா அல்லாஹ். அதாவது இந்த பாலைவன பகுதியில் விவசாயம் இல்லாத உன்னுடைய புனிதமான அந்த இல்லத்திற்கு பக்கத்தில் என்னுடைய ஒரு சில சந்ததிகளை நான் குடியேற்றுகிறேன் யா அல்லாஹ். இதற்கடுத்து தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துவா கேட்குறாங்க. ஒரு மக்கள் ஒரு ஊரில் குடியேறுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அடிப்படை தேவையான விஷயங்கள் இந்த 3 விஷயங்கள். அதாவது நம்முடைய மார்க்கத்தின் தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு ஊர் ஃபார்ம் பண்ணணும்னா அதில் அடிப்படை தேவையாக என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் ஒன்று ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத். அதில் முதல் தேவையாக என்னத்தை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், முதல்ல அவங்க தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த முதல் அடிப்படை தேவையான இந்த ஹையரார்கியில் முக்கியமான ஒன்று தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இரண்டாவது தேவையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், ஃபஜஅல் அஃபிதத மினன் நாஸி தஹ்வீல் இலைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்குறாங்க, ஒரு சில மக்கள் அவங்க பக்கம் வரணும், அது மூலமாக ஒரு ஜமாத்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துவா கேட்குறாங்க. அந்த ஜமாத்திலேயே எல்லா தேவைகளும் அடங்கிடும், குறிப்பாக சேஃப்டி நீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, வியாபாரம், இது போன்றவற்றை எல்லாம். அடுத்தது லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப், இன்டிமேசி, மேரேஜ், இது போன்றவற்றை எல்லாம். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்ட இரண்டாவது துவா ஒரு ஜமாத்து ஃபார்ம் ஆகணும் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டதில் மாஸ்லோ ஹையரார்கியில் இருக்கக்கூடிய சேஃப்டி நீட்ஸு, லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ்ஸு, எஸ்டீம் நீட்ஸு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், இவை அனைத்துமே அடங்கிடும். அடுத்தது மூன்றாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துவா கேட்குறாங்க, வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லகும் யஷ்குரூன். இது வந்து சைக்காலஜிக்கல் நீட்ஸை வந்து குறிக்குது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எவ்வளோ பணிவாக கேட்குறாங்கன்னு சொன்னால், அவர்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவங்களுக்கு உணவளிப்பாயாக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 2 ஹையரார்கிக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபஸ்ட்டு கேட்ட துவாவே ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்,
உன்னை வணங்கக்கூடியவர்களாக, உன்னை தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. மனிதர்கள் படைக்கப்பட்ட பர்பஸே அதுக்கு தான். அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஜமாத்தை கேட்குறாங்க. அவர்கள் அனைவருமே இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு துவா கேட்குறாங்க. மூன்றாவதாக, உனக்கு நன்றி செலுத்தும் விதமாக, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்களுக்கு ஒரு சில உணவுகளை அளிப்பாயாக அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா கேட்குறாங்க. முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள், யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஹையரார்க்கியை அடிப்படையாக வைத்து தான் ஒரு ஊரை உருவாக்க வேண்டும். ஆனால் இவர்களோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஹையரார்க்கியை எதிர்த்து ஒரு பிரமிடை சிம்பிளாக வைத்து, பிரமிடுனா என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரமிடை சிம்பிளாக வைத்து அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டும் அப்படிங்கிற இந்த அடிப்படை தேவையான இந்த ஹையரார்க்கியை விட்டுவிட்டு மற்ற விஷயங்கள் அனைத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஹையரார்க்கியை அடிப்படையாக வைத்து தான் ஒரு ஊரை உருவாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.